பெரிய பூதம் கருடன் பெரிய மலை மாதிரி வந்து ராமலட்சுமண கட்டி தூக்கினார். தூக்கின உடனே உடம்புல இருந்து லட்சக்கணக்கான பாம்புகள் வெளியில ஓடிக்குது. ராமலட்சுமணனுடைய சரீரம் மங்களமாய் அழகா தூங்கி வந்திருக்கிறா போல வந்துருந்துட்டாள். அவன் அப்படி சோர்மூக்குல வந்து வைத்தியம் பண்ணிட்டவன் மரபுனே அது மாதிரி தன்னை வீச்சல் சொல்றா பாருங்க. அது பண்ணிட்டவன் எப்படி வந்து மாப்பிள்ள மாதிரி பரவணும் அது மாதிரி ராமலட்சுமணா இல்ல விருக்கா ஆயிட்டாள். ரோகம் இல்லாதவர்களா ஆயிட்டாள். இடகாத்திராளா வந்திருந்துட்டாள். இவந்திருந்து கருடனை பார்த்து காக்குறேன், நீங்க ஆறு உங்களை பார்த்தா என்னமோ எங்க அப்பாவை பாக்குறா போல இருக்கேன், எங்க தாத்தாவை பாக்குறா போல இருக்கேன். அப்படி சில பேர்ல கண்ட உடனே ஒரு அன்பு வரும். தசரதம் யதாஜஞ்ச பிதாமகம், எங்க அப்பா தசரதனை பாக்குறா போல எங்க தாத்தா அஜனை பாக்குறா போல என் ஹிருதயம் திருப்தியா இருக்கே. நீங்க ஆறுன்னு கேட்டார். என்ன மறக்கலாமா ராமா, நான் வைகுண்டத்துல சேர்ந்து வசிச்ச கருடன் இல்லையா? அகம் சகாதே காந்துஷ்ட பிராணோ பகீச்சரா கருத்வானிக சம்பிராப்தா யுவாபியாம் சாட்சியக்காரனா. அது உங்களுக்கு உதவி பண்ண வந்தேனேன்னா காரணமான தேவத்தையை கொண்டு இங்க வச்சிருக்காள். அதனாலதான் இந்த சப்தத்தை வாசிச்சா பாம்பு விஷங்கள்லாம் பறந்து போயிடும். கம்பரன் நாகபாஷ விமோசன படவத்துல காரணமான மந்திரத்தை வச்சிருந்தார். அதனாலதான் சிதம்பரத்துல மறிச்சு போன குழந்தை பழிச்சு போச்சு. அவன் எழுந்திருந்து யானை மேல வச்சு ஊர்வலம் பண்ணி 6 மாசமா கம்பரை விசாரிக்கல. அந்த ஊர்ல வந்து அவர் அலைஞ்சார் சோத்துக்கு. அப்புறம் அவர் திரும்ப தெரிஞ்சது, மகிமை தெரிஞ்சு பல்லக்கில வச்சு ஊர்வலம் பண்ணி யானை மேல வச்சு கம்பராமாயணத்தை வச்சு அப்படி பூஜை பண்ணிடும். அப்படி எல்லாம் பண்ணினார் கம்பருக்கு.